தொகுதிகள்ல வந்து அவங்க அதை மேற்கொள்ளலாம். இந்த வளாகம் வந்து ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டோம். இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து ரொம்ப கிளியரா தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பை வந்து முற்றிலுமாகவே நம்ம தமிழக அரசு வந்து மரியாதை கொடுத்து அதன்படிதான் நம்ம செயல்படணும். இந்த பெனிஃபிட்ஸ் நீங்க நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பட்டியலிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே மாநகராட்சி தர முடியாது. இல்ல, இதற்கு முன்ன வந்து இந்த பெனிஃபிட்ஸ்ல ஒரு சில கேட்டகரி தான் வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஆர்கனைஸ்டா வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து சேஃபா இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால தூய்மை பணியாளர்கள் வந்து நம்பிக்கையா மாநகராட்சியில வரலாம். அதே போல என்றுமே வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கைகள் அவர்கள் எழுப்பக்கூடிய பொருளை ஏற்க நம்ம அதிகாரிகள் வந்து எல்லா பெனிஃபிட்ஸையும் அரசாங்கம் கொடுக்க முடியுது. தூய்மை பணியாளர்கள் மட்டும் எந்த பெனிஃபிட்ஸையும் அரசாங்கம் கொடுக்க முடியாதாங்கிறது ஒரு கேள்வி. நான் குறிப்பிட்டு தெரிவிச்சிருந்தேன். நீங்க தனியார் மூலமா நம்ம எடுக்கக்கூடியதுனால பல்வேறு வகையில வந்து அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம மாநகராட்சியோட ஒப்பந்த அடிப்படையில தான் வந்து இதை நம்ம பணிகள் மேற்கொள்றோமே தவிர அந்த ஓனர்ஷிப் மாநகராட்சியில தான் இருக்கும். ராம்கிக்கு வந்து குறிப்பிட்ட காலம் ஒப்பந்தம் பண்றோம். அதுக்கப்புறம் தேவைன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணினா நம்ம பணிகள் அவங்களுக்கு அதே ஊதியம் தரப்படும். ஊதியம் குறைப்புங்கிறது சொல்றாங்க. ஊதியம் அதே ஊதியம் தரப்படும். இல்ல, ஊதியம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து பல்வேறு வகையில அதர் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வழங்கிட்டு வரோம். ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில வந்து ஃபர்ஸ்ட் சேர்ந்தோடனே வரக்கூடிய நாட்கள்ல வந்து அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, பேப்பர் ஒர்க் இருக்கு. ஒரு நாள் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை. ஃபர்ஸ்ட் பணியில சேர்ந்த பிறகு அது கண்டிப்பா பரிசீலிக்கப்படும். நெகோசியேஷன் டாக் ஃபெயிலியர் நீங்க எடுக்க முடியாது. இன்றைக்கு 2 வகையில வந்து வழக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. மாநகராட்சி சார்பாகவும் சரி, அவங்க சார்பாகவும் 2 வகையில வழக்கு ஏற்பட்டிருக்கு. அதுல ஒரு வழக்குக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு பில் போனவங்களுக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பின்படி மாநகராட்சியோட வளாகத்துல வந்து அவங்க வந்து தொடர்ந்து இதை கடைபிடிக்க கூடாதுன்றதை தெரிவித்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய அரசு தான் தமிழக அரசுன்ற அடிப்படையில பணியாளர்களையும் மாநகராட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் நாங்க தெரிவித்திருக்கிறோம். அதே போல இன்னொரு தீர்ப்பு வந்து கோர்ட்ல இருக்கு. வரக்கூடிய தீர்ப்பின் முடிவின் அடிப்படையில வந்து வரக்கூடிய நாட்கள்ல இல்ல, நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியதுதான் தமிழக அரசுன்றதை மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம். அதுக்கான தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில வந்து மாநகராட்சி செயல்படுறது தெரிவிக்கிறேன்.